மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடகாவிற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி. தமிழக அரசு தாக்கல் செய்த மனு முன்கூட்டிய நடவடிக்கை என கூறி விசாரணைக்கு ஏற்க மறுப்பு. மேகதாது அணை விவகாரத்தில் இறுதி முடிவெடுக்கும் முன் தமிழக அரசிடம் கருத்து கேட்க காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு உச்சநீதிமன்றம் ஆணை. காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை அனைத்து மாநிலங்களும் பின்பற்றவும் அறிவுறுத்தல். காவிரியின் குறுக்கே புதிய அணை கட்டும் கர்நாடக அரசின் எந்த ஒரு முயற்சியையும் தமிழ்நாடு அரசு முளையிலேயே கிள்ளி எறியும் என அமைச்சர் துரைமுருகன் உறுதி. காவிரி டெல்டா பாசன விவசாயிகளின் உரிமைகளை அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றும் அறிக்கை. மேகதாது அணை கட்டுவதை கடந்த 4 ஆண்டுகளில் வெற்றிகரமாக அரசு தடுத்து நிறுத்தி வருவதாக துரைமுருகன் தகவல். இனியும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் மத்திய நீர்வளக் குழுமம் முன் அரசு வலுவான வாதங்களை முன்வைக்கும் என உறுதி. மேகதாது விவகாரத்தில் திமுக ஆட்சியாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் கடுமையான வாதங்களை வைக்கவில்லை என ஏபிஎஸ் குற்றச்சாட்டு. கர்நாடகாவில் உள்ள தங்கள் குடும்ப தொழிலை காப்பதற்காக இதுபோன்ற தீர்ப்பு வருவதற்கு உறுதுணையாக இருந்த செயல் மன்னிக்க முடியாத குற்றம் என்றும் கண்டனம். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாப்பதில் திமுக அரசு படுதோல்வி அடைந்துள்ளதாக அன்புமணி கண்டனம். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்து வலிமையான வாதங்களை முன்வைக்க வலியுறுத்தல். பீகாரில் மொத்தம் 46 மையங்களில் இன்று காலை 8 மணிக்கு துவங்குகிறது வாக்கு எண்ணிக்கை. முற்பகலில் முன்னிலை விவரங்களும் மாலையில் முழு முடிவும் வெளியாக வாய்ப்பு. வாக்கு எண்ணும் மையங்களை சுற்றி ஆயுதப்படை போலீசார் குவிக்கப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு. வாக்கு எண்ணும் பணிகளை இடைவிடாது வீடியோ பதிவு செய்யவும் தேர்தல் ஆணையம் ஏற்பாடு. டெல்லி கார் வெடிப்பு குற்றவாளிகளுக்கு முடிந்தளவிற்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். இனி இதுபோன்ற தாக்குதலில் ஈடுபட யாரும் நினைத்து பார்க்க கூட துணியாத அளவிற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் விழா ஒன்றில் பேச்சு. டெல்லி கார் வெடிப்பு சதியின் மூளையாக செயல்பட்ட டாக்டர் முசாஃபரை கைது செய்ய இன்டர்போலின் உதவியை நாடுகிறது இந்தியா. ரெட் கார்டு அறிவிக்கையை வெளியிடுமாறு வலியுறுத்தியும் அதே நேரத்தில் ரா மூலம் உளவு தகவல் திரட்டவும் நடவடிக்கை. போலீசாரிடம் சிக்காமல் டெல்லிக்குள் i20 காரை டாக்டர் உமர் நபி எப்படி ஓட்டி வந்தார் என்பதை கண்டறிந்துள்ள புலனாய்வு அதிகாரிகள். ஹரியானாவில் இருந்து முக்கிய சாலைகளை தவிர்த்துவிட்டு பல இடங்களில் நிறுத்தி டெல்லி நோக்கி பயணித்தது அம்பலம். கார் வெடிப்பு குற்றவாளிகள் த்ரீமா என்ற சுவிட்சர்லாந்து நாட்டு செயலியின் மூலம் தொடர்பில் இருந்ததாக புலனாய்வு அதிகாரிகள் தகவல். மறையாக்கம் செய்யப்பட்ட ஆப் மூலமாகவே திட்டங்கள் மற்றும் வரைபடங்களை பகிர்ந்து கொண்டதும் அம்பலம். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படியை 3% உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிட்டு உயர்வு அமல்படுத்தப்படும் என அறிவிப்பு. மகளிர் உரிமைத் தொகை பெறாதவர்களில் தகுதியானவர்கள் விண்ணப்பம் செய்ய உதவிட வேண்டும். திமுக நிர்வாகிகளுடனான 1-to-1 சந்திப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். பாஜக திமுகவை தவிர்த்து கூட்டணிக்கு அழைப்பு விடுத்த தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ். பொதுத் தேர்தலை சந்தித்திடாத ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி தங்களை உணர்ந்து பேச வேண்டும் என நயினார் நாகேந்திரன் விமர்சனம். திருப்பதிக்கு 44 லட்சம் ரூபாய் அன்னதான திட்டத்திற்கு நன்கொடை வழங்கியது குறித்த கேள்வியால் டென்ஷனான அமைச்சர் KN நேரு. தான் ஏன் கொடுக்கக்கூடாது, தன்னை அனைவரும் நல்லவனென்றா சொல்வார்களா என்றும் ஆவேச பதில். சென்னை நீதிமன்றத்திற்குள் நீதிபதி மீது காலணியை வீச முயன்ற ரவுடி கருக்கா வினோத்தை மடக்கி பிடித்தனர் போலீசார். வழக்கில் தனக்கு அதிகபட்ச தண்டனை அளித்ததாக கூறி கூச்சலிட்ட நிலையில் வெளியேற்றம்.
நிபந்தனையின்படி ரூபாய் 100 கோடிக்கான வைப்புத் தொகை செலுத்தாததால் ஜாமீன் ரத்து. மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் தலைவர் தேவநாதன் யாதவை கைது செய்து சிறையில் அடைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சிறப்பு அதிகாரிகளின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கும் சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல். தொழிற்கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கான திருத்த சட்ட முன்வடிவிற்கும் ஒப்புதல் அளித்தார். வங்கக்கடலில் வருகிற 21ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். 23ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என கணிப்பு. கோவில் பிரசாதங்களில் ரசாயனம் கலந்து பக்தர்களை கொலை செய்யும் சதி திட்டத்தை தீவிரவாத டாக்டர்கள் தீட்டியுள்ளனர். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை திடுக்கிடும் தகவல். 2026 IPL தொடருக்கான மினி ஏலம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி அபுதாபியில் நடைபெறும் என அறிவிப்பு. வழக்கமாக 2 நாட்கள் நடைபெறும் மெகா ஏலத்தை போல் இல்லாமல் ஒரே நாளில் நடத்த திட்டம். கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் படத்தை இயக்கும் பொறுப்பில் இருந்து சுந்தர் சி விலகல். எதிர்பாராத மற்றும் தவிர்க்க இயலாத காரணத்தால் படத்தை இயக்கும் பொறுப்பில் இருந்து விலகுவதாக அறிவிப்பு. பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலிய விருது பெற்றார் சினிமா கலை இயக்குனர் தோட்டாதரணி. தனக்கு கம்ப்யூட்டர் எல்லாம் தெரியாது, பேப்பர் பென்சில் கொண்டு மட்டுமே கலைப்படைப்புகளை வரைவதாக தோட்டாதரணி தகவல். டெல்லியில் நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து காவல்துறையினர் வாகன தணிக்கை. கார்களுக்குள் இருந்த உடைமைகள் மற்றும் ஆவணங்கள் குறித்து ஆய்வு. ஜம்மு காஷ்மீரின் சோபூரில் பதுங்கியிருந்து பயங்கரவாதிகள் 2 பேர் கைது. துப்பாக்கிகள், வெடிபொருட்களை கைப்பற்றி தீவிர விசாரணை என போலீசார் தகவல். பெங்களூருவில் குழந்தையுடன் ஸ்கூட்டரில் சென்ற தம்பதியரை இடித்து தள்ளிவிட்டு நிற்காமல் சென்ற காரின் CCTV காட்சி. காரை ஓட்டிய நபர் கொலை முயற்சி வழக்கில் கைது. தொடர்ந்து ஹாரன் அடித்ததால் இடித்ததாக வாக்குமூலம். டெல்லியில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவர்களை தண்டனையிலிருந்து தப்பிவிடக்கூடாது. தேச பாதுகாப்பில் அரசியல் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் MP சசி தரூர் வலியுறுத்தல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்பு. வருகிற 17ஆம் தேதி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உட்பட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவிப்பு.